வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மைல்ஸ் அண்ட் ஸ்மைல்ஸ். இந்த பேர் வந்து நிதர்சன். நான் இப்போ அமெரிக்காவில் மினிசோட்டா என்ற மாநிலத்தில் இடம்பெறரி என்ற சிட்டியில் நிற்கிறேன். நான் அமெரிக்காவுக்கு 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் டைவர்சிட்டி விசா கிரீன் கார்டு மூலமாக அமெரிக்காவுக்கு வந்தேன். நானும் என்னோட மனைவியும் நாங்கள் இப்போ 2 வருஷமாக அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கிறோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டை பேர் வந்து ஃபவுண்டைன் பிளேஸ் அப்பார்ட்மெண்ட். இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் எங்களோட அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குன்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட முன்பக்க தோட்டம். இதில் பார்த்திங்கன்னா அமெரிக்க கொடியும் எங்களோட அப்பார்ட்மெண்ட பேரும் இருக்குது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து -11 நிற்கிது. இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நான் அப்பார்ட்மெண்ட் வீடியோ செய்யலாம்னுட்டு வந்திருக்கிறேன். மரங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இலையும் இருக்கையில். இது வந்து விண்டர் டைமில் வளமை தான். இந்த வருஷத்துக்குரிய ஸ்னோ வந்து ஒரு நாள் விழுந்தது. இதுதான் சரியாக ஸ்டார்ட் பண்ண போகுது. இது வந்து அப்பார்ட்மெண்ட்டின் லீசிங் ஆஃபீஸ். இந்த லீசிங் ஆஃபீஸின் முன்பக்க தோட்டம் இதுதான். அங்கால இருக்கிறதெல்லாம் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கு. இந்த லீசிங் ஆஃபீஸுக்குள்ளே இப்போ போவோம். அதுக்குள்ளே என்னென்ன வசதிகள் இருக்குன்றதை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த நாளில் இந்த ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதையும் எந்தெந்த ஹவர்ஸில் ஓப்பன் பண்ணுறதையும் போட்டிருக்கணும். நாம் வந்து உள்ளுக்குள்ளே போவோம். இங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் கீழே இருந்திருப்பாங்க. அந்த கீழே சென்சர் இருக்கும். இதை டேப் பண்ணிட்டு தான் நாங்கள் வளர்ந்துக்குள்ளே போகலாம். இது வந்து லீசிங் ஆஃபீஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிறதுக்கு சோஃபா போட்டிருக்குது. இங்கால நாங்கள் போனோம்னா இதில் வந்து காஃபி மேக் பண்ணி குடிக்கலாம். இங்கே இருக்கிறவர்களுக்கு ஃப்ரீ தான். அதே மாதிரி ஆஃபீஸுக்கு வர்றாக்களுக்கும் இது ஃப்ரீ தான், ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். டிவியும் இருக்குது. இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபயர் பிளேஸ். அவ்வளோ அழகாக வந்து இந்த புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும்னு பாருங்க. அப்படியே இங்கே வந்தோம்னா இது வந்து பிஸ்னஸ் சென்டர். இதில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறார்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பிரிண்ட் எதுவும் தேவையான இதிலேயே ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதில் இருக்கிறது வந்து கான்ஃபரன்ஸ் ரூம். மீட்டிங்கள் எதுவும் இருந்தால், ஆன்லைன் கிளாஸஸ் எதுவும் இருந்தால் இதில் வந்து இருந்து நாங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து கம்யூனிட்டி ரூம். இதுக்கு வந்து நாங்கள் பே பண்ணிவிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி என்றால் இங்கே வந்து செய்து கொள்ளலாம். இது வந்து கேம் ரூம். உள்ளே வந்து பில்லியர்ட் இருக்குது, விளையாடிக்கொள்ளலாம். இது ஃப்ரீ தான். இதுக்கு கீழே நான் இப்போ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்குது. அதே போல் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. அதை நான் காட்டிக்கொள்கிறேன். இது வந்து ஃபிட்னஸ் சென்டர்.
இதுக்குள்ள தான் ஜிம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெட்மில் இது வந்து வாக் பண்ணலாம், ஓடிக்கொள்ளலாம். இது வந்து பாஸ்கெட் பால் கோர்ட். ஜிம் வந்து இங்கே இருக்கிற ஆளுக்கு ஃப்ரீ தான். நாங்கள் என் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவாக இருந்தது. இப்போ வந்து உள்ள இருக்கிற சாமான் எல்லாம் வந்து எடுத்துகிட்டினா திருப்பி போடுவேன் நினைக்கிறேன். திருத்த வேலை செய்யப்படும் தெரியலை. இது வந்து ஸ்விம்மிங் பூல். எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது வந்து இன்டோர். இதை நான் காட்டிக்கொள்கிறேன். இங்கால இருக்கிறது வந்து அவுட்டோர். இப்போ வந்து பூட்டி கிடக்கு. ஏன்னாண்டா விண்டர் டைம் வந்து வழியில் தண்ணி சரியாக குளிரும், ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ அது பாவிக்கிற இல்லை. விண்டர் டைமில் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பாவிக்கிற இல்லை. இப்போ விண்டர் டைம் வந்து இன்டோரில் மட்டும்தான் பாவிக்கலாம். ரைட். இப்போ நான் வந்து உங்களுக்கு மேலே காட்டியிருப்பேன். அதே மாதிரி லீசிங் ஆஃபீஸின் கீழையும் காட்டியிருப்பேன். இப்போ நான் இதாலேயே வெளியில் போகலாம். இதால் போகிறேன். இதால் இப்படியே வெளியில் வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பாபிக்யூ போடுறதுக்குரிய மிஷின் எல்லாம் இருக்குது. இந்த டைம் யாரும் யூஸ் பண்ணுற இல்லை. சம்மர் டைம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்காலயமோடத்தில் அது இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து சம்மர் டைமில் சோஃபா எல்லாம் போட்டிருப்பேன். பின்னத்தில் ஆட்கள் வந்து இருந்து கதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த லீசிங் ஆஃபீஸின் பின்புற தோட்டம். இதான் இந்த அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல். இப்போ அது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பில்டிங் தான். இந்த பில்டிங் தான் ஆட்கள் இருக்கிறதுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியா சுற்றி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஏரியா, பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட். இது எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேணும். இப்போ நான் இந்த பில்டிங்கில் ஏதாவது ஒரு பில்டிங்குக்குள்ளே நான் போகிறேன். போய் அந்த பில்டிங்குக்குள்ளே என்ன மாதிரி அமைப்பு இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இப்போ பில்டிங்குக்குள்ளே வந்துட்டேன். இந்த பில்டிங்லாம் நான் இருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்சல் டெலிவரி இது வந்தால் இதில் இருக்கும். நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இங்கே இருக்கிறது வந்து மெயில் பாக்ஸஸ். இப்போ கடிதங்கள் வந்தால் இதுக்குள்ளே போடுவினம். எங்களுக்கு எல்லாம் கீழே திருப்பினம். நாங்கள் வந்து இந்த கடிதத்தை இதில் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கடிதம் அனுப்பணுமென்றாலும் இதில் இடங்கிறதுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். போஸ்ட்மேன் வந்து கடிதம் டெலிவரி பண்ணிக்கலாம், அதையும் வந்து எடுத்துக்கொண்டு போவினான்.
நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் தான் போஸ்ட் பண்ணணும் ஒன்றும் இல்லை. அது மாதிரி இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இதில் படியில் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டில் போகிறதுக்குரிய சிறப்பு இருக்குது. இந்த பில்டிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் சிறப்பு இருக்கும். இதுக்குள்ளே 2 பெட்ரூம் மற்றது 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒன்றும் அந்த ஒரு ப்ரைஸாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சாம்பிளாக உள்ளுக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு யூனிட் வந்து அப்படி இருக்கும். லிவிங் ரூம் அப்படி இருக்கும், கிச்சன் அப்படி இருக்கும், பெட்ரூம் அப்படி இருக்கும் என்றதை நான் இந்த வீடியோவில் போட்டு விட்றேன். அதே நீங்கள் பாருங்கோ. இப்போ நான் வந்து இந்த பில்டிங்கிൻ്റെ செகண்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன். செகண்ட் ஃப்ளோரில் இது வந்து ட்ராஷ் போடுறதுக்குரிய இடம். நாங்கள் வந்து குப்பை போடுறதுக்கு கீழே போய் போடுத்த வெள்ளை இதுக்குள்ளாலேயே போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி இது வந்து பேக்கேஜ் ரூம். எங்களோட பேக்கேஜ் வந்து சேஃப்டியாக வேணுமெண்டா எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி இந்த ரூமுக்குள்ளே சேஃப்டியாக வைக்கிற மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் நான் ஃப்ளோரில் காட்டின மாதிரி யூனிட் தான். 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் எல்லாமே இங்கே இருக்குது. இதில் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கார் கராஜ். ஒவ்வொரு பில்டிங்கு கீழேயும் அண்டர் கிரவுண்டில் இப்படி ஒரு பெரிய கார் கராஜ் இருக்கும். கார் கராஜ் தேவையானாக்கள் குறிப்பிட்ட நம்பர்லாம் போட்டிருக்கணும். அதுக்குரிய நம்பருக்கு பேமெண்ட்டை செய்துட்டு நாங்கள் வந்து காரை விட்டு கொள்ளலாம். இதுக்கு வந்து நாங்கள் கூடுதலாக வந்து பே பண்ண வேண்டி இருக்கும். இங்கே இருக்கிறார்கள் கூடுதலாக சம்மர் டைம் கார் கராஜ் இருக்கிற இல்லை வெளியில் நல்ல நேரம் பார்க் பண்ணிக்கிறோம். விண்டர் டைம் வந்து கார் கராஜ் எடுப்பினோம். இவ்வளோ நேரம் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் டூர் பார்த்தீங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து புதுசாக வர்றாக்கள் எப்படி எடுக்கிறன்றதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணிக்கல எங்களோட பேச்சை கேட்டவங்க 2 மாதத்துக்குரிய பேச்சை. புதுசாக வர்றாக்களுக்கு வேலை இருக்காது, பேச்சைக்கும் இருக்காது. அப்படியானாக்கள் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஆள் மூலமாக ஒரு கோசைன் வாங்கி இந்த அப்பார்ட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டின் மாத ரெண்ட் பார்த்திங்கன்னா $1300 இருந்து $1650 வரைக்கும் இருக்குது. 1 பெட்ரூம் ஒரு ரேட்டாக இருக்கும், 2 பெட்ரூம் வந்து இன்னும் ஒரு ரேட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு ப்ரைஸஸ் வித்தியாசங்கள் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பால்கனி இருக்கிறது கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும், பால்கனி இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி ரோட் சைட் இருக்கிறது கொஞ்சம் கூடவாக இருக்கும், தூரம் இருக்கிறது கொஞ்சம் கூடவாக இருக்கும். அப்படி வித்தியாசங்கள் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தண்ணி வந்து ஃப்ரீ தான். தண்ணிக்கு வந்து நாங்கள் காசு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க தேவையில்லை. ஆனால் வந்து குப்பை போடுறதுக்கு ஒரு சிறிய அமௌண்ட்டை கொடுக்குறோம். அதேமாதிரி எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பில் வந்து
நாங்கள்லாம் பே பண்ணணும். அதே மாதிரி கேஸ் பில் வந்து நாங்கள்லாம் பே பண்ணணும். மற்றது இப்போ அடிச்சனால் நாங்கள் பார்சல் அமேசான் பார்சல் அதுகள் வேணுமெண்டா அதுக்கு வந்து நாங்கள் மாதம் $9 வந்து பேக்கேஜிங்காக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டி இருக்குது. அப்படி சின்ன சின்ன அமௌண்ட்டு அடிஷ்னலாக பே பண்ண வேண்டி வரும். அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கரண்ட் பில் கேஸ் பில் எல்லாம் தனி வீட்டுக்கு வர மாதிரி கூடுதலான அமௌண்ட் வராது. அதனுடைய பிரச்சனை இல்லை, சமாளிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இதான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்குரிய ஒரு முறை. இந்த வீடியோ வந்து எந்த யூடியூப் சேனல்ன்ற முதலாவது வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.